ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் அப்படின்னாலே நம்ம மேகி தான் வாங்கி அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். ஆனால் அது கொஞ்சம் ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம ப்ளெயின் நூடுல்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான நேரத்தில் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளெயின் நூடுல்ஸ் வந்து நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3/4 வாசி அளவு இதில் போட போகிறேன். இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடணும். முழுசாக வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்காது, குழஞ்சு போயிடும். வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. கொதிக்கிற தண்ணியில் நம்ம இப்போ இந்த நூடுல்ஸ் சேர்த்துடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், அதிகமாக தண்ணி தேவையில்லை. இது வேகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் எடுக்காது. கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதுனால நூடுல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போதும், இந்த வேக்காட்டில் இறக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு மறுபடியும் இதில் வந்து நம்ம குளிர்ந்த நீரை ஊற்றிக்கலாம். நூடுல்ஸ் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் நம்மளுக்கு குலையாமல் கிடைக்கும். இந்த நூடுல்ஸ் இருக்கிற சூடெல்லாம் போய் நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துகிட்டு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக தாளித்து விட்டுலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, குடமிளகா, முட்டைக்கோசு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். நூடுல்ஸ் செய்கிறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது கூடயே கடுகு, சீரகம், பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம நூடுல்ஸுக்கு தேவையான காரம் எல்லாமே இருக்கும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு, பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நூடுல்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது தனியாகவும் நூடுல்ஸ் தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து 3 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பீன்ஸு சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த காயெல்லாம் வேகணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து இது கூட முட்டையும் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையை தனியாக இப்போ வேக வச்சுக்கலாம். முட்டையை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடயே உப்பு, அடுத்து மிளகுத்தூள் இது ரெண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே காய் வெந்ததுக்கப்புறமா உடச்சி ஊற்றிட்டு கூட நம்ம நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். ஆனால் இருந்தால் இந்த மாதிரி தனியாக வேக வச்சுட்டு எடுத்து சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால முட்டையில் வந்து காரம், உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சாச்சு. இது வேக வைக்கிற நேரத்தில் இப்போ காயும் வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா சோறை எண்ணெயில் வதங்கி வெந்துருச்சு. இப்போ முக்கியமாக இதுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட சாஸ் எல்லாம் சேர்த்த போகிறோம். சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்த தக்காளி சாஸு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சாஸோட அளவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சோயா சாஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஊற்ற வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இது சோயா சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து இந்த கலர் மாறும். இது கூட இப்போ நம்ம மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம உதிரியாக வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துட்டோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது குலையாமல் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடியில் இருக்கிற மசாலா கூட இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். இந்த மாதிரி நல்லா உதிரி விட்டுட்டு இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
முக்கியமாக இது காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் ஹோட்டலில் சாப்பிட்ருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு 3/4 பதத்தில் தான் வெந்திருக்கும். அந்த பதத்துக்கு நீங்களும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக இது கூட இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அதே மாதிரி காய் கூட உப்பு சேர்த்துருந்தோம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு பத்தல அப்படின்னுங்காட்டி நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த நூடுல்ஸ்லாம் வந்து மசாலா கூட சேர்ந்து வெந்து வரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடைசியாக இது கூட இப்போ நம்ம முட்டை வேக வச்சதை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிட்டு சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான அருமையான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ்லாம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட செய்யலாம், வெறும் முட்டை வச்சு கூட செய்யலாம். நம்மளுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அதாவது வீட்டில் என்ன வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான மெத்தடில் இருக்கிற நூடுல்ஸை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கிற பசங்க கூட போக விருப்பப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.